Hello students, welcome to Hiba Max. 10th standard Max exam இன்னைக்கு முடிச்சிருப்பீங்க. பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ என்னோட ஆன்லைன் கிளாஸ் பசங்களும் அனுப்பிச்சிருந்தாங்க. 2 செட் பேப்பர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா எக்ஸாமும் முடிஞ்ச பிறகு நம்ம கொஷின் பேப்பர் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். 2 செட் கொஷின் பேப்பர்ஸ் வந்திருந்தேன் எனக்கு. எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. கம்பல்சரி கூட கொஞ்சம் யோசிச்சுருந்தீங்கன்னா நம்ம செகண்ட் அதாவது 2 மார்க் கம்பல்சரி கூட கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோன்னா அட்டென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க, கஷ்டமாகவே இல்லை. நிறைய பேர் சென்டம் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டடி பிளான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஸோ தட் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிக்க முடிஞ்சது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சயின்ஸுக்கும் நான் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். போர்ஷன்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுதா பார்த்துக்கோங்க. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஏரியாவில் இருக்கிற பசங்க போர்ஷன்ஸ் என்னென்னா சாப்டர் 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் 7 and 8, 7, 8, 9, 1, 2, 3, 4, 7, 8, 9, அப்புறம் 12லேருந்து 18. இதுதான் வந்து எங்கள் பசங்க சொன்னது. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் மாறி இருக்குன்னா அந்த லெசனை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க லெசனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock to 7:30 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸு செம்மையாக சால்வ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டாக போர்ஷன் முடிச்சிடலாம். அண்ட் நிறைய பேர் என்ன பயப்படுறீங்க, ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், வரி பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே படித்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும், ரிவைஸ் பண்ணி எழுதினா மட்டும் போதும்ன்ட்டு இருக்கும். இனிமே தான் புதுசாக படிக்க போகிறீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். 5 o'clockலேருந்து 7:30 வரைக்கும் சாப்டர் 1 லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் 4 மார்க்ஸும் 7 மார்க்ஸும். இது ஆல்ரெடி நம்ம ஜூன் மந்த்லேருந்தே படிச்சிருப்போம். ஸோ வந்து நம்மளால் 2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடிஞ்சிடணும். 4 மார்க்கும் 7 மார்க்கும் முடிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் வாங்க. ஃபஸ்ட்டே 2 மார்க்கில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 4 மார்க்கும் 7 மார்க்கும் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுங்கள், முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் வாங்க. 7:30 to 8 பிரேக் எடுத்துக்கலாம். 8:30 8:30 தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அங்கே 8 o'clock வரணும். அடுத்த 8 o'clockலேருந்து 10 PM வரைக்கும் சாப்டர் 2 ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ் லெசனில் நமக்கு நியூமரிக்கல்ஸ் வரும், அதனால் கண்டிப்பாக 2 hours தேவைப்படும். நியூமரிக்கல்ஸ் கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா கம்பல்சரி 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் வந்து அதுலேருந்து தான் வரும், நியூமரிக்கல்ஸ் தான் வரும். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். அடுத்து 10 to 10:30 பிரேக் எடுத்துருங்க. 10:30 to 11 எப்பவும் போல் 1 words. 1 words வந்து முடிஞ்சால் எல்லா லெசனும் பார்க்க 5:30 to 7 AM. நெக்ஸ்ட் டே 23/9/2025 காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. அலாரம் வச்சு காலையில் 5:30 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் 11 மணிக்கு படுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 6 hours ஆகுது டைம் கிடைக்கும் தூங்குறதுக்கு. தூக்கமும் ரொம்பவே முக்கியம். ரொம்ப 3 hours தான் நான் தூங்க அப்படி இருக்கக்கூடாது. 6 hours மேக்ஸிமம் நீங்கள் வந்து தூங்கணும், மினிமம் 6 hours. பட் நம்ம எக்ஸாம் டைம் இல்லையா, நம்ம வந்து 6 to 7 hours தூங்கணும். இந்த எக்ஸாம் டைமில் 1 hour கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். 5:30 to 7 சாப்டர் 3 and 4. சாப்டர் 3 and 4 ஈஸியாக இருக்கும், அதனால தான் 2 சாப்டர் கொடுத்துருக்கேன். அண்ட் மார்னிங் 2.5 hours படிக்கிறீங்க, மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் 2 சாப்டரை முடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து பிரேக் எடுத்துடுங்க. 8 o'clock to 10 o'clock நெக்ஸ்ட்டு 2 hours சாப்டர் 7 and 8. ஏன் 2 hours கொடுக்குறேன்னா, மேத்ஸ் அதாவது சம்ஸ் எல்லாம் எழுதிடலாம். இது தியரி நீங்கள் எழுதுறதுக்கு டைம் எடுக்கும், டயக்ராம் வந்து டயக்ராம் டைம் எடுக்கும். ஸோ 2 hours டைம் வந்து தேவைப்படும். அதனால் 2 லெசன் 7 and 8 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாமே வரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் அதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு 10:30 to 11 AM பிரேக், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு 11 to 1 PM சாப்டர் 9 ஃபுல் லெசன் முடிச்சுடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம படித்ததில் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ், ஏன்னா இதோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடியுது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் முடித்தாதான் பயாலஜி இனிமே தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்க முடியும்.
ஸோ நாளைக்கு வந்து மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக 4 மார்க்ஸ் 7 மார்க் முடிக்கணும். 2 மார்க்குக்கு நான் தனியாக டைம் தந்திருக்கேன். ஸோ வந்து பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே 1 மணிக்குள்ளே முடிச்சிடணும். லஞ்சுக்கு முன்னாடி எப்படியாவது முடிச்சிடணும். பிரேக் டைம்லாம் யூஸ் பண்ணியாவது முடிச்சிடணும். அடுத்து 1:30லேருந்து 3:30 1:30லேருந்து 3:30 பயாலஜியில் 4 லெசன் கம்பைண்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம 3 லெசன் 4 லெசன்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சிருப்போம். நிறைய வாட்டி படிச்சிருப்போம். அதெல்லாம் ரிவிஷன் ஒரு வாட்டி படிச்சுட்டு எழுதினாலே போதும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் உட்காந்து படிக்கிறேன்னு இருக்காது. அதனால 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு 2 கொஷின் இல்லை 3 கொஷின் படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்க. நான் வந்து அம்மாட்ட ஓரெல்லாம் சொல்றேன். நான் வந்து வெறும் படிக்க மட்டும் செஞ்சுக்கிறேன், நான் எழுதி பார்க்கல. வேண்டவே வேண்டாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ எக்ஸாம்ல வந்து ரைட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் லாஸ்ட்ல எனக்கு டைம் பத்தல, எனக்கு ஒரு 7 மார்க் தெரியும் ஆனா என்னால் எழுத முடியல, அப்படி பிரச்சனையே வராது. சரிங்களா? நான் சொல்றது கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் 3:30 to 4 PM வந்து பிரேக். நெக்ஸ்ட் 4 PMலேருந்து 6 PM சாப்டர் 16, 17, 18. ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதையும் முடிச்சிருங்க. 4 மார்க் 7 மார்க் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே 2 மார்க் அதுலேருந்தே வந்துடும். நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் தனியாக 2 மார்க்குன்னு பார்க்க வேண்டாம். அதனால தான் ஃபர்ஸ்ட் 4 மார்க்கும் 7 மார்க்கும் கொடுத்தேன். அடுத்து ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாக 2 மார்க்ஸ் பார்க்கணும். எல்லா லெசனோட 2 மார்க்ஸ். ஏன் இந்த 2 மார்க்ஸை லாஸ்ட்டாக வச்சுன்னா நீங்கள் 2 மார்க்ஸ் படிக்கும் போது மொத்தமாக அந்த லெசனையே கோ த்ரூ பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம 4 மார்க்கும் 7 மார்க்கும் படிச்சிருக்கோம். 2 மார்க் படிக்கும் போது ஒரு வாட்டி ரீகால் பண்ண மாதிரி, ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா லெசனோட 2 மார்க்ஸையும் ஃபர்ஸ்ட் லெசன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எழுதி பாருங்க. 8:30 to 9 o'clock டின்னர் முடிச்சிடுங்க. 9 to 11 1 words. சரிங்களா? 1 words கண்டிப்பாக முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா 5 1 word 4 1 word சேர்த்து 4 மார்க் கொடுத்துடுவான். சரிங்களா? 2-3 1 words கொடுத்துட்டு 2 மார்க்கில் கொடுத்துடுவாங்க. ஸோ 1 words வந்து சயின்ஸில் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் அன்னைக்கு 24/9/2025 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா நிறைய பேர் புதுசாக படிக்கிறீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். இப்போ நான் சொன்ன டைமிங்கில் முடிக்க முடியலன்னா நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு தான் நடுவில் பிரேக் கொடுத்துருக்கேன். இந்த பிரேக் வந்து 1/2 hour நீங்கள் பிரேக்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை நான் இன்னும் இதை முடிக்கல, நான் முடிச்சுட்டு தான் நான் பிரேக் போவேன்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஸ்டபனாக இருங்க. இந்த டைமிங்குள்ளே நான் முடிக்கணும்னு நினச்சேன், நான் முடிக்கலையா நான் எந்திரிக்க மாட்டேன், நான் ஃபோன் பார்க்க மாட்டேன், நான் விளையாட மாட்டேன். இந்த டைமிங் வந்து இந்த வேலை நான் முடிச்சாதான் அடுத்தது போவேன்ட்டு ஸ்டபனாக இருங்க. ஈஸியாக போர்ஷன்ஸை முடிச்சிடலாம். 1 நாள் 1.5 நாள் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளால் முடியும். நம்மளால் முடியலன்னா வேறு யாராலையும் முடியாது. ஸோ அப்படி நினச்சிக்கோங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். நம்ம வந்து போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல் த வெரி பெஸ்ட். நாளைக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸுக்குமே ஃபுல்லாக நானும் ஒர்க் பண்ணி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் இதை ப்ரிப்பேர் பண்ணலை. நான் ஸ்டடி பிளான் முடிச்சிட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூட ரெடி பண்ணிட்டேன். நான் வாய்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக லைக் இருந்தது. நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் ஆல்ரெடி சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயே ஜாயின் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் அதை செக் பண்ணிக்கலாம். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்னென்னா நமக்கு அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அதனால் நம்ம அதை பார்க்கணும். சென்டம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுறவங்க அதை பார்க்கணும். பேலன்ஸ் இருக்கிறவங்க ஓகே எனக்கு இப்போதைக்கு நான் 90 எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க பார்க்க வேண்டாம். ஆனால் குட்டி குட்டியாக இருக்கிற நியூமரிக்கல்ஸ் கண்டிப்பாக பார்த்துடுங்க. கெமிஸ்ட்ரியில் வர ஈக்குவேஷன்ஸ் பார்த்துடுங்க. எதுவுமே விட்டுறாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதனால தான் நான் லேட்டாக தருவேன். ஏன்னா ஃபஸ்ட்டே கொடுத்தோன்னா அது மட்டும் பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் விட்டுருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா கொஷின்ஸையும் பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோமா, இதை நான் மிஸ் பண்ணல இல்லை, அப்படி அந்த ஒரு தோணலுக்காக தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்தது. இதுக்கும் அதே மாதிரி ஈஸியாக பேப்பர் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா?
ஈஸியாக கொஷின் பேப்பர் வரணும் அப்படின்றவங்க கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களா இல்லையா? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்மா.